மூர்த்தி. எல்லோரும் பாபா நினைவில் குஷி குஷியாக இருக்கிறீங்களா? 8/11/2020 ஆபித்து முரளி. ஒரிஜினல் டேட் 1/10/1987. முரளியின் தலைப்பு கடவுளுடைய அன்பு தான் நம்மளுடைய வாழ்க்கையின் மாற்றத்திற்கான அஸ்திவாரமே. இன்றைக்கி அன்பு கடல் தன்னுடைய அன்பான குழந்தைங்களை சந்திக்க வந்திருக்கிறார். இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் பாபாவுடைய அன்பும் குழந்தைங்களுடைய அன்பும் தான் கட்டி போட்டு இருக்குது அன்புன்ற கயிற்றுல. அன்பு கடலும் அன்பு நிரம்பிய நதிகளும் சந்திக்கும் பொழுது அந்த அன்பு நதிகளும் என்ன ஆகுது? அன்பு கடலாக மாறுது பாபா மாதிரி. அதனால தான் ஒட்டுமொத்த உலகமும் அந்த அன்பின் அனுபவத்தினால ஈர்க்கப்பட்டு உங்ககிட்ட வராங்க, தானாகவே வராங்க. ஏன்னா கடவுளுக்கு சமமாக நீங்களும் ஆயிடுறீங்க இல்லையா? அந்த அன்பு கடலில் மூழ்கி மூழ்கி கடலாகவே, நதி கடலில் கலந்தால் அதுவும் கடலாகிறது இல்லையா? அந்த மாதிரி நம்ம ஆகிடுறோம். அதனால் அந்த அன்பின் அனுபவத்தினையே இல்லையா, அந்த அன்பை கொஞ்சம் சுவைச்சிட்டாங்கன்னா உங்ககிட்ட வராங்க ஒட்டுமொத்த உலகம். ஸோ ஒன்றுமே தெரியாத அஞ்ஞானி ஆத்மாவாக இருக்கட்டும், கல் மாதிரி புத்தி கொண்டவர்களாக இருக்கட்டும், குடும்பத்தின் அன்புனால பல காலமாக வஞ்சிக்கப்பட்ட ஆத்மாவாக கூட இருக்கட்டும். ஆனால் எப்போ இந்த தூய்மையான மற்றும் கடவுளுடைய அன்பு கிடைக்குதோ அப்போ கல் புத்தியுடைய ஆத்மாக்கள் கூட இந்த ஈஸ்வரிய பரிவாரத்தின் அன்புனால் தண்ணி மாதிரி உருகிடுவாங்க. கல் மாதிரி இருக்கிறவங்க தண்ணி மாதிரி உருகிடுவாங்க. ஸோ அன்பு இல்லையா, கல்லையும் கரைக்கணுவாங்களே, அந்த மாதிரி பண்ணும் கடவுளுடைய அன்பும் பரிவாரத்தின் குடும்பத்தின் ஈஸ்வரிய குடும்பத்தின் அன்பும். இதுதான் இந்த ஈஸ்வரிய பரிவாரத்தின் அன்பின் அதிசயம். அதனால் எவ்வளவுதான் அவங்க தன்னை தனிமைப்படுத்தி வச்சிருந்தாலும் இந்த ஈஸ்வரிய அன்பு தானாகவே காந்தம் பிடிச்சி இழுக்கிற மாதிரி இழுத்து நெருக்கத்தில் எடுத்துகிட்டு வந்துடும். அப்படி சொல்ல பாருங்க. ஸோ இதுதான் கடவுளுடைய அன்பின் வெளிப்படையான பலன். அதனால் இல்லை என் வழி தனி வழி அப்படின்னு எவ்வளவுதான் ஒருத்தர் நினைத்தாலும் அப்படியே கடவுளுடைய அன்பு என்ன பண்ணுவோம், அவங்கள அப்படியே கட்டி போட்டு இழுத்து ஈஸ்வரிய சேவைக்கு சகயோகியாக ஆக்கிடும். ஸோ நாம் எல்லோரும் ஒன்று அப்படின்ற கயிறில் கட்டி போட்டு அவங்கள முன்னேற வைக்கும் இந்த ஈஸ்வரிய பாதையில். அப்படி உங்களுக்கு அனுபவம் இருக்குது தானே? அப்படி தான் நம்ம பாப்பாவுக்கு ஆகி இருக்கிறோம் இல்லையா? எங்களுக்கெல்லாம் வேறு வழின்னு போனது அப்படியே கடவுளுடைய அன்பு பிடிச்சி இழுத்து கட்டி போட்டு தேவதை பதவியை நோக்கி முன்னேறி போயிட்டு இருக்கிறோம். ஸோ முதல்ல அன்பு உங்களை சகயோகியாக இல்லை ஈஸ்வரிய சேவையில் ஒத்துழைப்பவராக மாற்றுது. அதான் சகயோகின்னு அர்த்தம். பிறகு சகயோகியாக மாறி மாறி போக போக தானாகவே சகஜ யோகி ஆகிடுறீங்க அப்படின்னு அர்த்தம். தானாகவே பாபாவுடைய நினைவிலே மூழ்கியவர் ஆகிடுறீங்க. ஸோ சகயோகி தான் சகஜயோகியாக மாற்றுது, அதையும் புரிஞ்சுக்கணும். ஏன்னா உங்களுடைய மைண்டு ஃபுல்லாக ஈஸ்வரிய சேவையே இருக்கும்போது தானாகவே பாபா நினைவு மட்டும்தான் இருக்கும் ஒரு டைமில். ஸோ சகயோகியோடைய அடையாளம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி சகயோகியாக இருப்பாங்க, நாளைக்கு சகஜ யோகியாக மாறிடுவாங்க. ஆரம்பத்தில் பாபா நினைவெல்லாம் இருக்காது, ஏதோ காரியம் செய்யணும், இவங்க அன்பாக இருக்கிறாங்க அப்படின்னு ஹெல்ப் பண்ணுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஹெல்ப் பண்ண தானாகவே பாபாவுடைய நினைவு சகஜமாக ஈஸியாக பாபா நினைவிலே மூழ்கி கிடப்பாங்க, கடவுள் நினைவிலே. ஸோ அப்படி உங்களுடைய வாழ்க்கையை மாற்றினதுக்கு அஸ்திவாரம் இந்த கடவுளுடைய அன்பு. உங்களுடைய வாழ்க்கை மாற்றத்தின் விதை இந்த கடவுளுடைய அன்பு. ஸோ யார் இந்த கடவுளுடைய அன்புன்ற விதையை அனுபவிச்சிருக்கிறாங்களோ அவங்க தானாகவே தங்களுக்குள்ள சகயோகன்ற மரத்தை வளர விட்டுருவாங்க. சரியான நேரத்தில் சகஜ யோகி அப்படின்ற பழத்தையும் அந்த மரம் கொடுத்துடும். ஏன்னா இந்த மாற்றத்திற்கான விதை என்னது? பாபாவுடைய அன்பு. அது கண்டிப்பாக கனியை கொடுக்கும். ஸோ இந்த விதை கனியை கொடுக்கும் அப்படிங்கிறது பைபிளில் அடிக்கடி வரும்.
ஸோ கனி கொடுக்கக்கூடிய விதை இந்த பாபாவுடைய அன்பு. ஸோ அந்த அன்பு முதல்ல உங்களை சகயோகியாக்கி பிறகு என்ன ஆக்கிடுது, சகஜயோகியாக மாற்றிடுது. ஸோ அன்பு தான் விதை. ஸோ அதையே வச்சு தான் நாமளும் மற்றவர்களை சகயோகியாக மாற்றணும். ஸோ அன்பை வச்சு தான் ஃபுல்லாக இன்றைக்கி வாணி ஃபுல்லாகவே. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா லவ் யூ பாப்தாதா பைபிள்லையும் இதே மாதிரி வரும். நீங்கள் விதையை எல்லா இடத்துலையும் விதைங்க, ஒரு சிலது கட்டாந்தர முளைக்காது, ஒரு சில இடம் நல்ல இடமா இருக்கும் முளைச்சிடும். ஆனால் இங்கே என்ன பாபா சொல்கிறாரு அப்படின்னா, எல்லாமே முளைக்கும். என்ன ஒரு சிலது சீக்கிரமாக முளைச்சிடும், ஒரு சிலது கொஞ்சம் நேரம் ஆகும். அதாவது முளைச்சிடும், பலன் கொடுக்கறதுக்கு, அதாவது பழம் வர்றதுக்கு, சகஜயோகியாக மாறுறதுக்கு அதுக்கான டைம் எடுத்துக்குது. ஒரு சிலது சீக்கிரமாக ஆகிடுது, அவ்வளோதான். இப்போ யோசிச்சு பாருங்கள், நாலாபுறமும் மாஸ்டர் அன்பு கடல் குழந்தைங்க, உலக சேவாதாரி குழந்தைங்க என்ன பண்ணிகிட்ருக்குறீங்க? இதை தான் பண்ணுறீங்க. என்ன பண்ணுறீங்க? உலகம் ஃபுல்லாக ஈஸ்வரிய பரிவாரத்தின் அன்புன்ற விதையை விதைக்கிறீங்க எல்லார்கிட்டையும். உலகம் ஒரு குடும்பம்னு சொல்லிட்டு எல்லோருக்கும் இதை கொடுத்துட்டு இருக்கிறோம். எங்கே போனாலும் சரி, அவங்க நாஸ்திகராக இருக்கட்டும், ஆஸ்திகராக இருக்கட்டும், கடவுளை ஏற்றுக்கட்டும், ஏற்றுக்காமல் இருக்கட்டும், கடவுளை பற்றி தெரியாமல் இருக்கட்டும், இருந்தாலும் உங்கள் தொடர்பில் வந்துட்டாங்க, பிரம்மகுமாரிகள் தொடர்பில் வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு உடனடியாக ஒரு உணர்வு கண்டிப்பாக வரும். அது என்னது? இவங்க காட்டுற இந்த அன்பை, ஈஸ்வரிய பரிவாரத்தின் அன்பை உலகத்தில் நான் எங்கேயுமே சுவைச்சதில்லை அப்படின்னு உணர்வாங்க. யார் வந்தாலும், நாஸ்திகராக இருக்கட்டும், ஆஸ்திகராக இருக்கட்டும். அது மட்டும் கிடையாது, இது சாதாரண அன்பு கிடையாது, தனிப்பட்டது. இந்த மாதிரி அன்பை நான் சுவைச்சதே இல்லை, கடவுளே நேரில் பார்த்த மாதிரி இருந்துச்சு அந்த அன்பு. இதுதான் கடவுளுடைய அன்பு அப்படின்னு ஏற்றுக்குவாங்க. ஸோ அதனால் என்ன ஆயிடுச்சு, நாஸ்திகன்லேருந்து மறைமுகமாக ஆஸ்திகன் ஆயிட்டாங்க. ஏன்னா அவங்க மகிமைப்படுறது கடவுளுடைய அன்பு இல்லை, நம்ம வெளிப்படுத்துறது கடவுளுடைய அன்பு. என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்படின்னு இயேசு சொல்கிறாரு, அதை நாம் சொல்ல வேண்டியது இல்லையா? அவர்கிட்டேருந்து வந்த அன்பு. அவர் தான் நம்ம குணத்தை இப்படி மாற்றி இருக்கிறார். கரெக்டு தானே? ஸோ இது கடவுளுடைய அன்பாக இருக்கிற காரணத்தினால எங்கேருந்து வந்தது இந்த அன்பு? கதிர்கள் தானாகவே சூரியன் இருக்கிறத நிரூபிக்குது. லவ் யூ பாப்தாதா, சூப்பரான பாயிண்ட் இது இல்லையா? கதிர்கள் இல்லையா, வெளிச்சம் இருந்தாலே சூரியன் வந்துடுச்சின்னு அர்த்தம் இல்லையா? அதுக்கான சோர்ஸ் எங்கேயோ இருக்குது. அப்போ இந்த அன்பு உலகம் ஃபுல்லாக சுயநலமாக இருக்கும்போது, சுயநலமற்ற அன்பு இருக்குதுன்னா இது வேறு எங்கேருந்து வருது? கடவுள்ன்ற சூரியன்கிட்ட இருந்து வந்திருக்குது, அன்பு சூரியன். ஸோ அப்போ இந்த ஈஸ்வரிய அன்பு, தனிப்பட்ட ஆன்மீக அன்பு, சுயநலமற்ற அன்பு தானாகவே கடவுள் இருக்கிறத நிரூபிக்குது, வள்ளல் இருக்கிறத நிரூபிக்குது. ஸோ அவங்க கடவுளுடைய அன்பை அனுபவிக்கிறதுனால அந்த அன்பு கடல் சிவத்தந்தையோடு அவங்களுடைய உறவு ஏற்படுது மறைமுகமாக. ஆனால் அவங்களுக்கு தெரியல இது கடவுள்கிட்டேருந்து வந்த அன்புன்னு தெரியல. ஏன்னா ஆரம்பத்தில் விதை மறைமுகமாக தான் இருக்கும், மரம்தான் வெளியில் தெரியும். அந்த மரம் தான் சகயோகி இல்லையா? நீங்கள் சகயோகம் பண்ணுறீங்க, அதாவது பாபா வெளிப்படுத்துகிற சேவை பண்ணுறீங்க. ஸோ அது மட்டும் தெரியுது. ஆனால் இங்கே மறைமுகமாக விதையாக சிவபாபா இருக்கிறார். அவர்கிட்டேருந்து கற்றுக்கிட்ட அன்பை தான் நம்ம மற்றவர்களுக்கு கொடுக்குறோன்றது தெரியல. ஸோ ஈஸ்வரிய அன்புன்ற அந்த விதை தான் உங்கள் அனைவரையும் சகயோகியாக, சகஜயோகியாக உலகத்துக்கு வெளிப்படுத்துது. காலத்திற்கு ஏற்ப இன்னும் வெளிப்படுத்திக்கிட்டே தான் இருக்கும். சகயோகியாக, சகஜயோகியாக மாறிட்டே தான் இருப்பீங்க. ஸோ அதனால் அந்த ஈஸ்வரிய அன்புன்ற விதையை விதைக்கிற சேவையைத்தான் நீங்கள் இவ்வளோ நேரம் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ அதில் 2 விசேஷமான இலைகள் வருது அந்த விதையிலிருந்து. அது என்னது? நல்விருப்பம், சுப பாவனை. அதுதான் எல்லோரையும் சகயோகியாக மாற்றுது. இந்த மரம் வளர்ந்து
பிரத்யட்சமாக அதோடைய பலனை வெளிப்படுத்தும், பழத்தை கொடுக்கும், சகஜயோகியாக மாற்றும். சுபபாவனை இல்லையா? எல்லோரும் சகயோகியாகணும், எல்லோரும் சகஜயோகியாகணும். இந்த சுபபாவனை தான் அந்த மரத்தை இன்னும் வளர செய்து பலனை கொடுக்க வைக்குது. ஸோ குழந்தைங்களுடைய பலவிதமான சேவைகளை பார்த்து பாப்தாதாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க சொற்பொழிவு பண்ணக்கூடிய குழந்தைங்களாக இருக்கட்டும், ஸ்தூல சேவை செய்யக்கூடிய குழந்தையாக இருக்கட்டும், எதுவுமே எல்லாருடைய ஒத்துழைப்பும் இல்லாமல் வெற்றி கொடுக்காது இல்லையா? எல்லாருடைய ஒத்துழைப்பும் இருக்கணும். ஸோ மதுபனில் கேட்டில் கூட நம்ம சேவை பண்ணுவோம் இல்லையா? கேட்டில் நிற்கிறது. ஸோ அந்த சேவை பண்ணாலும் சரி, அல்லது சமையல் சேவை பண்ணாலும் சரி, எவ்வளவு பெரிய காரியமாக இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடுது. ஏன்? எல்லாருடைய ஒத்துழைப்பும் இருக்குது. 5 விரல் சேர்ந்து காரியம் செய்கிற மாதிரி அத்தனை குழந்தைங்களுடைய ஒத்துழைப்பு இருக்கிறதுனால ஈஸியாக பெரிய பெரிய காரியமெல்லாம் முடிஞ்சிடுது. அதே மாதிரி ஒவ்வொரு பிராமண குழந்தையுடைய ஒத்துழைப்பின் மூலமாக நீங்கள் நினைத்ததை விட 1000 மடங்கு ஈஸியாக முடிஞ்சிடுது நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு காரியமும். ஸோ இதெல்லாம் யாருடைய அதிசயம்? அனைவருடைய அதிசயம். நீங்கள் அதாவது அந்த ரூமை க்ளீன் பண்ணுற சேவை பண்ணியிருந்தாலும் சரி, அல்லது டேபிளை க்ளீன் பண்ணுற சேவையாக இருந்தாலும் சரி, எல்லாருடைய சகயோகமும் இருந்ததுனால அது வெற்றி அடைஞ்சது. ஸோ இந்த குழுவின் சக்தி மகான் தன்மை வாய்ந்தது. இன்றைக்கி மெயினாக ஃபஸ்ட்டு ஈஸ்வரிய அன்பு சொன்னார். அடுத்தது அனைவருடைய ஒற்றுமை, ஒன்றாக செய்யணும் சேவை அப்படிங்கிறத பற்றி தான் ஃபுல் வாணியும் வருது. ஸோ இது அப்போ மதுபனுக்கு வந்தவங்க தான் இந்த சேவை செஞ்சாங்களா அப்படின்னா பாபா சொல்கிறாரு, கிடையாது. ஸ்தூலமாக மதுபனுக்கு வராத குழந்தைங்க கூட, அவங்க இந்தியாவில் இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, அவங்களுடைய சுப பாவனை, சுப விருப்பத்தின் மூலமாக, மனதின் மூலமாக எண்ணத்தை எழுப்பினாங்க பாருங்கள். அதுவும் சேர்ந்து தான் இந்த சேவை வெற்றி அடைகிறதுக்கு காரணமாக இருந்தது இல்லையா? ஸோ அப்போ பலருடைய ஒருத்தர் பாபா குழந்தை ஆகிறார் அப்படின்னா அவருக்கு யார் இந்த ஞானத்தை கொடுக்குறாங்களோ அவங்க மட்டும் அது காரணம் இல்லை. பல பேர் பாபா ஞானத்தை எடுக்கணும்னு நினச்சிட்டு அந்த எண்ணத்திலே இருக்கிறாங்க பாருங்கள். ஸோ அதெல்லாம் சேர்ந்து தான் ஒருத்தர் ஞானத்தை எடுக்கிறதுக்கும் பலருக்கு செய்தி கொடுக்கறதுக்கும் ஒரு சேவை வெற்றி அடைகிறதுக்கும் காரணமாக இருக்குதே தவிர எந்த தனிப்பட்ட மனிதனும் இதை நான் தான் சாதிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி சொன்னால் அவன் அஞ்ஞானி தான் அப்படி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்படி ஆத்மாக்களை சகயோகியாகவும் சகஜயோகியாகவும் மாற்றின அதிசயத்தை அப்போதைக்கு ஞானம் கொடுத்த சக்தி அல்லது பாண்டவர், சக்தினா சகோதரிகள், பாண்டவர்கள்னா சகோதரர்கள், அவங்க பொறுப்பாக இருந்தாலும் கருவியாக இருந்தாலும் அத்தனை பாபா குழந்தைங்களுடைய சுபபாவனை மற்றும் சுப விருப்பம்ன்ற அந்த கோட்டை தான், அந்த வாயுமண்டலம் தான் ஆத்மாக்களை மாற்றிச்சு இல்லையா? கருவி நிமித்தமாக யாரோ ஒருத்தங்க இருப்பாங்க, ஆனால் அந்த வாயுமண்டலத்தையே மாற்றி அதை கேட்குறவங்களுடைய ஆத்மாவை தூய்மையாக்கி இந்த ஞானத்தை உள்வாங்க வச்சது பலருடைய மனசா சேவை இருக்குது. மற்றபடி விசேஷமாக யாரோ ஒருத்தர் அதுக்கு பொறுப்பு இருக்க தான் செய்யணும் இல்லையா? எல்லாருமே வெறும் மனசா சேவையிலேயே பண்ணிடவும் முடியாது. யாரோ ஒருத்தர் சொல்கிறதுக்கு பொறுப்பாக இருக்க தான் செய்வாங்க. ஆனால் அந்த பாதுகாப்பு கோட்டை, வாயுமண்டலம் கோட்டை மாதிரி இருக்கக்கூடிய அந்த வாயுமண்டலத்தை உருவாக்குனது அத்தனை பேருடைய எண்ணமும். ஸோ அதனால் கருவிகளுக்கும் பாபா வாழ்த்து தெரிவித்தாலும் அனைத்து குழந்தைங்களுக்கும் வாழ்த்து தெரிவிக்கிறார். ஏன்னா அத்தனை பேருடைய மன விருப்பம் தான் அங்கே நிறைவேறுது. ஸோ பாபா எல்லா குழந்தைங்களுக்கும் வாழ்த்து தெரிவிக்கிறாரு. குழந்தைகளுக்கு நீங்கள் அப்பாவுக்கு என்ன வாழ்த்து தெரிவிப்பீங்க? ஏன்னா அவர் அவ்யக்தமாயிட்டார். குழந்தைங்களை ஸ்தூலத்தில் கருவியாக்கியிருக்கிறார் சேவைக்கு. ஸோ அதனால் குழந்தைகளாகிய உங்களுடைய மகிமையைத்தான் பாபா நிரந்தரமாக பாடிட்டு இருக்கிறார். நீங்கள் பாபாவுடைய மகிமையை பாடிட்டு இருக்கிறீங்க, பாபா உங்களுடைய மகிமையை பாடிட்டு இருக்கிறார். எவ்வளோ சூப்பர் பாருங்க. ஸோ என்னெல்லாம் பண்ணீங்களோ எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்கிறீங்க. சொற்பொழிவு பண்ணவங்களும் நல்ல சொற்பொழிவு பண்ணியிருக்கிறீங்க. மேடையை அலங்கரித்தவர்களும் நன்றாக அலங்கரிச்சிருக்கிறீங்க. சாப்பாடு தயார் பண்ணவங்களும் நல்ல தயார் பண்ணியிருக்கிறீங்க.
அதை பரிமாறினவங்களும் நல்லா பண்ணியிருக்கிறீங்க. அதுக்கு சாப்பாடு ரெடி ஆகிறதுக்கு காய்கறியெல்லாம் வெட்டினீங்க இல்லையா, ஸோ அவங்களும் நல்லாவே பண்ணியிருக்கிறீங்க. ஸோ எல்லாமே யோகியுக்தா இல்லையா, பாபாவுடைய அன்பில் மூழ்கி பண்ணியிருக்கிறீங்க எந்த காரியம் பண்ணாலும். ஸோ முதல் அஸ்திவாரம் சமைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா காய்கறி வெட்டுறது தான். காய்கறி வெட்டலை அப்படின்னா என்ன உணவு செய்ய முடியும்? அதனால் எல்லா துறையை சார்ந்தவர்களும் ஆல்ரவுண்ட் சேவைக்கு கருவிகளாக இருக்கிறாங்க. ஸோ ரூமை க்ளீன் பண்ணுறவங்க வந்து எல்லாத்தையும் க்ளீனாக வச்சில்லை அப்படின்னா அந்த பிரபாவம் இருக்காது. ஸோ சேவை செய்யக்கூடிய ஒவ்வொரு சேவாதாரியுடைய முகத்திலையும் பாபாவுடைய அன்பு நிரம்பி இல்லை அப்படின்னா சேவையில் எப்படி வெற்றி கிடைக்கும்? ஸோ அதனால் நீங்கள் எந்த சேவை செய்திருந்தாலும் அதை அன்பு நிரம்பி செஞ்சுருக்கிறீங்க. அதனால தான் அந்த சேவையின் பலனை அடைந்தவர்கள் அவங்களுக்குள்ள அன்பின் விதை விதைக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஊக்க உற்சாகத்தோடு சேவை செஞ்சீங்களே இல்லையா, அதனால் அந்த சேவையின் பலனை அடைந்தவர்களும் ஊக்க உற்சாகம் அடைஞ்சாங்க. ஸோ உங்களுக்குள்ள பலவிதமானவர்கள் இருந்தாலும், பலவிதமான சமஸ்காரம் இருந்தாலும், நீங்கள் அன்புன்ற நூல்னால் கட்டப்பட்டிருக்கிறீங்க, பாபாவுடைய அன்புன்ற நூல்னால். ஸோ அதனால் அவர் ஒருவரை பற்றி தான் உங்கள் வாயிலிருந்து வருது. இதுதான் இந்த வாயுமண்டலத்துடைய குடைநிழலில் இருக்கிறதின் விசேஷம். ஸோ பாபாவுடைய அன்புன்ற வாயுமண்டலமே உங்களுக்கு பாதுகாப்பு குடைநிழலாக மாறிடுது. அந்த பாதுகாப்பு குடைநிழலில் இருக்கிற காரணத்தினால உங்கள் தொடர்பில் வரவங்க எப்படிப்பட்ட சமஸ்காரம் கொண்டவர்களாக இருந்தாலும் இந்த அன்பின் பிரபாவத்தில் ஈர்க்கப்பட்டுடுறாங்க. புரிஞ்சுதா? இல்லை, அவங்களுக்குள்ளே எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் உங்கள் தொடர்பில் வந்தவுடனே அந்த அன்பின் பிரபாவத்தில் இருக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் அன்பில் மூழ்கி இருக்கிறீங்க. அப்படிப்பட்ட வாயுமண்டலத்தை உருவாக்கி இருக்கிறீங்க. நீங்கள் மட்டும் இல்லை, அத்தனை பாபாக்கு வந்து சேர்ந்து உருவாக்கி இருக்கிறாங்கன்றார். ஸோ எல்லோரையும் விட மிகப்பெரிய கடமை உங்களுக்கு தான் இருக்குது. நீங்கள் எல்லோரும் சேவை செஞ்சீங்க. எவ்வளவு தான் ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி ஒருத்தர் தொடர்பில் வரவங்க உங்ககிட்ட பேசணும்னு நினைத்தாலும் அவங்களால பேச முடியல இல்லையா? ஏன்னா அந்த அன்பின் வாயுமண்டலம் அதில் மூழ்கி நீங்கள் அன்பாக இருக்கிறதுனால அவங்களும் அந்த அன்பில் மூழ்கி அவங்களால பேச முடியல. ஏதாவது மனசில் அவங்களுக்கு எண்ணம் வந்தால் கூட அவங்க அதை வாயை திறந்து அவங்களால பேச முடியல. ஏன்னா உங்கள் அனைவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட நடைமுறை மாற்றத்தை பார்த்து அவங்களும் நாமளும் இப்படி மாறணும், அமைதியாகணும் அப்படின்னு உணர்கிறாங்க இல்லை? நீங்கள் அந்தளவுக்கு அமைதியின் ஆழத்தில் போயிட்டீங்கன்னா உங்ககிட்ட வந்து அவங்களால பேச முடியாது. எப்படி 2 பேர் சேர்ந்தாலே பேசாமல் இருக்க முடியாது கலியுகத்தில், அந்த மாதிரி இங்கே உங்கள் தொடர்பில் வந்தாலே அவங்களால பேச முடியாது. ஸோ உங்களை மாதிரி அவங்களும் அமைதியின் ஆழத்துக்கு போகணும் அப்படின்னு தூண்டுதல் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நடைமுறை நிரூபணத்தை பார்த்தீங்களே உங்கள் தொடர்பில் வந்தவங்க கிட்ட. நிறைய பேர் கேட்பாங்க, இங்கே கடவுள் தான் வர்றாருன்னு எப்படி நாங்கள் நம்புறது? கடவுள் இருக்கிறாருன்னு நிரூபிக்க முடியுமா? மற்ற மதத்துக்காரங்க எங்கள் வேதத்தில் இருக்க உங்களது எங்கள் வேதத்தில் எந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்பாங்க. அதுக்கு தான் பாப்பா சொல்கிறாரு, வேதத்தில் உள்ள நிறுவனத்தை விட மிக சக்திசாலியானது நடைமுறை நிறுவனம். இல்லை, அவங்க கிட்ட வந்தாலே அவங்க அப்படியே வாயடிச்சு போய் நிற்கிறாங்களே, அது கடவுளுடைய அன்பு தானே பண்ண முடியும். ஸோ இதுதானே சக்திசாலி நிறுவனம். மற்ற நிறுவனங்கள் எல்லாமே இந்த நடைமுறை நிறுவனத்தின் முன்னாடி உள்ளடங்கி போயிடும் இல்லையா? இப்போ பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்க்குறாங்க அவங்களுக்குள்ளே எப்படி இருக்கிறாங்க. ஸோ அப்போ ஒரு விதத்தில் பார்த்திங்கன்னா எல்லோரும் ஜட்ஜ் பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் நாளைக்கு மற்ற மதத்தை சார்ந்தவர்கள் எல்லோரும் ஒரு மாநாடு போடுறாங்க அப்படின்னா அவங்க பேசுகிறது ஓகே, அந்த பேசுகிற விதத்தில் இருக்கிற அன்பை பார்ப்பாங்க இல்லையா? திறமையாக பேசுகிறது அதெல்லாம் தனித்தனியாக பேசும்போது பெரிய ஆளாக தெரிவாங்க. ஆனால் அத்தனை பேரோடு இருக்கும்போது மற்றவங்க நம்மளை மட்டம் தட்டினாலும் திருப்பி மட்டம் தட்டாமல் அன்பாக பேசுகிறது இல்லையா? ஸோ இதையெல்லாம் பார்க்கும்போது தெரிஞ்சுக்குவாங்க, இங்கே தான் கடவுள் வராங்க. அதுதான் இந்த சேவையுடைய பலன். இப்போவும் நீங்கள் அன்பின் சகயோகத்தின் மூலமாக மற்றவர்களை
நெருக்கத்தில் அழைச்சிட்டே வரீங்க. அவங்களும் இந்த சகயோகத்தின் காரணத்தினால அவங்களும் சகயோகியாக மாறி அவங்களும் முன்னேறுவாங்க. ஸோ ஆனாலும் பாபா வந்துட்டாருன்ற செய்தி எப்போ சத்தமாக வெளியில் கேட்கும் அப்படின்னா, அனைத்து துறையை சார்ந்த அதிகாரிகளுடைய சகயோகமும் கிடைக்கும் பொழுது. அப்படின்னு அர்த்தம், அவங்க அத்தனை பேரையும் நீங்கள் சகயோகியாக மாற்றும் பொழுது எல்லா துறையில் இருக்கிற ஃபேமஸ் ஆனவங்களும் பிரம்மகுமாரி பற்றி பேசுகிறாங்க அப்படின்னும் போது மக்கள் ஏந்திரிச்சுக்குவாங்க. ஸோ இப்போதைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஹீலர் பாஸ்கர் கொஞ்சம் பேசுகிறார், இல்லை வேறு யாரும் பேசுகிற மாதிரி தெரியல. ஸோ எல்லா துறையை சார்ந்தவர்களும் பேசணும் இல்லையா? ஸோ அப்போ சத்தமாக இது கேட்க ஆரம்பிக்கும். ஸோ இப்போ எல்லா துறையை சார்ந்தவர்கள் ஈஷா யோகாவை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. உலகம் ஃபுல்லாகவே எல்லா ஹாலிவுட் நடிகர்லேருந்து எல்லாரும் பேசின்னு இருக்கிறாங்க. ஸோ அப்போ எல்லாருக்கும் அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆர்வம் இருக்குது. அந்த மாதிரி நம்ம மாறும் பொழுது பாபா வந்துட்ட செய்தி உலகம் ஃபுல்லாக பரவும். எப்போ அனைத்து துறைகளை சார்ந்த விசேஷ அதிகாரிகளும் ஒரே குரலில் கடவுள் வந்துட்ட செய்தியை சொல்கிறாங்களோ அப்போ தான் பாபா வெளிப்படுத்துறதுன்ற அந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும் உலகத்தின் முன்பு. ஸோ அதனால் இப்போ நீங்கள் சேவைக்கான திட்டம் எல்லாம் அந்த தொலைநோக்கு திட்டத்தை வச்சு தானே போடுறீங்க இல்லையா? ஸோ இது நம்ம சென்டருக்கு ஆள் வந்தால் போதும் அப்படின்னு நினைக்கூடாது. ஒட்டுமொத்த உலகத்திலும் அப்பாவை வெளிப்படுத்தணும். அதில் நம்ம சென்டர் ஒரு அணில் மாதிரி இல்லையா, ஒரு குழாங்கல் கொடுக்குறோம். ஸோ அந்த மாதிரி அத்தனை பேரும் பண்ணணும். ஸோ அனைத்து துறைகளை சார்ந்தவர்களும் அந்த துறைகளில் அதிகாரி, அதாவது அந்த துறைகளுடைய அத்தாரிட்டின்னு ஒருத்தங்க இருப்பாங்களே, அந்த துறையினாலே அவங்க தான் ஏன்ட்டு. ஸோ அவங்க எல்லோரும் நம்ம தொடர்பில் சகயோகியாக அன்பானவர்களாக மாறும் பொழுது அவங்க சகஜயோகியாக மாறுவாங்க. நம்மளோட சம்பந்தத்தில் சகஜயோகியாக மாறுவாங்க. ஸோ அப்படி எல்லா துறையை சார்ந்தவர்களும் வரணும் நம்மக்கிட்ட. ஒருத்தர் சகயோகியாக மறுத்தால் கூட இந்த சேவை வெற்றி அடைய முடியாது. அப்போ எவ்வளோ எச்சரிக்கையாக இருக்கணும் பாருங்கள். எல்லா துறையை சார்ந்தவர்களும் ஒன்றா அழைச்சிட்டு வர்றது சாதாரண விஷயம் கிடையாது. எல்லாருக்கும் பயங்கர அகங்காரம் இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு பணிஞ்சு எப்படியாவது அவங்கள அழைச்சிட்டு வரணும். ஸோ அப்போ தான் அனைத்து துறைகளும் சகயோகம் பண்ணுற இந்த சேவை வெற்றிகரமாக முடியும். ஏன்னா அனைத்து துறையினரின் சகயோகத்தின் மூலமாகத்தான் அப்பா வெளிப்படுவார். இப்போ அனைத்து துறையை சார்ந்தவர்களுக்கான அஸ்திவாரம் இடப்படுது. அதில் மிகப்பெரிய துறை அப்படிங்கிறது தர்மம் சொல்லலாம், அதாவது மதங்கள். ஸோ இப்போ விசேஷ அதிகாரத்தோட அந்த அஸ்திவாரம் போடப்பட்டு இருக்குது. ஸோ அன்பினுடைய பலனை நீங்கள் பார்த்தீங்க தானே. மனிதர்கள் என்ன சொன்னாங்க, எப்படி இத்தனை மகாமண்டலேஸ்வரர்களை ஒரே இடத்துல உங்களால் அழைச்சிட்டு வர முடிஞ்சது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ மகாமண்டலேஸ்வர் அப்படிங்கிறது அந்தந்த தர்மத்தை சார்ந்த மிகப்பெரியவர்கள். குறிப்பாக அந்த சாது சன்னியாசியிலும் ரொம்ப தலைமையில் இருக்கிறவங்க, மடாதிபதி அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா, அத்தனை பேரும் எப்படி அழைச்சிட்டு வந்தீங்கன்னு எல்லோரும் கேட்டாங்களாம். ஸோ அவங்களும் ஆச்சரியப்பட்டாங்க இல்லையா. ஸோ அப்படி அழைச்சிட்டு வர்றதுக்கு காரணமாக இருந்தது என்னது, கடவுளுடைய அன்புன்ற ஒற்றை கயிறு. அதனால தான் அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இருந்தாலும் சகயோகி ஆகணும் அப்படிங்கிற ஒரே எண்ணம் தான் அவங்களுக்குள்ளே இருந்துச்சு இல்லையா. பாபாவுடைய அன்பை நீங்கள் வெளிப்படுத்தி உங்கள் மூலமாக அந்த அன்பை உணர்ந்ததுனால சரி உங்களுக்காக நான் வரேன் அப்படின்னு வராங்க. தனியாக அவங்களுக்குள்ளே இப்படி ஒரு கூட்டம் போட்டால் வரமாட்டாங்க இல்லை, அவங்களுக்குள்ள அகங்காரமும் இருக்கும். ஆனால் பிகேஸ்க்காக நான் வரேன் அப்படின்னு வராங்க. ஸோ அந்த மாதிரி அனைத்து துறையை சார்ந்தவர்களும் இந்த மாதிரி சகயோகியாக மாற்றுங்க. ஸோ அந்த மாதிரி மாறிட்டு தான் இருக்கிறாங்க. பட் இன்னும் நெருக்கத்தில் இன்னும் சகயோகியாக மாற்றுங்க. ஏன்னா இப்போ பொன் விழா முடிஞ்சிருச்சு, 50 வருஷம் முடிஞ்சிருச்சு. இப்போ பொன் விழா முடிஞ்சிருச்சுனாலே என்ன அர்த்தம், பாபாவை வெளிப்படுத்தக்கூடிய டைமுக்கு ரொம்ப பக்கத்தில் வந்துட்டீங்கன்னு அர்த்தம். வைர விழா கொண்டாடணும் இல்லையா. வைர விழா அப்படின்னா இந்த வெளிப்படுத்தக்கூடிய அந்த சத்தத்தை ஓங்கி ஒலிக்க செய்யணும் எல்லா இடத்துலையும். கடவுள் வந்துட்டார், பிரம்மகுமாரிகள் மூலமாக தான் கடவுள் ஞானத்தை கொடுக்குறாரு, இதுதான் சத்தியம்னு சொல்ல வைக்கணும் எல்லா இடத்தும். ஸோ அதுக்கு பேர் தான் வைர விழா.
ஸோ இந்த வருஷம் பாபாவை வெளிப்படுத்துகிற அந்த ஸ்க்ரீன் திறக்க ஆரம்பிச்சிருக்கு, அவ்வளோதான். ஒரு பக்கம் வெளிநாட்டினர்களின் மூலமாக பாரதத்தில் வெளிப்பட ஆரம்பிக்கிறார் பாபா. இன்னொரு பக்கம் மகாமண்டலேஸ்வரர்கள் மூலமாக வெற்றியும் கிடைச்சிருக்குது. வெளிநாட்டில் ஐநா ஐக்கிய சபையை சார்ந்தவர்கள் கருவிகளாக இதுக்கு ஆகியிருக்கிறாங்க. ஏன்னா அவங்க உலகம் ஃபுல்லாக பிரபலமானவங்களாக இருக்கிறாங்க. பாரதத்தில் மதத்தை சார்ந்தவர்கள் தான் ரொம்ப பிரபலமானவர்களாக இருக்கிறாங்க. ஸோ இந்த மதங்களின் அதிகாரிகளின் மூலமாக தர்மாத்மாக்களை வெளிப்படுத்துவது அப்படிங்கிறது இந்த அப்பாவை வெளிப்படுத்தக்கூடிய ஸ்க்ரீனை திறக்க ஆரம்பிக்கிறதுன்னு அர்த்தம். இல்லை, தர்மாத்மா அந்த தர்மத்தின் அதிகாரிகள் மூலமாக அதை வெளிப்படுத்துகிறோம் தர்மாத்மாக்களை. இப்போதைக்கு இந்த ஸ்க்ரீன் திறக்க தான் ஆரம்பிச்சிருக்கே தவிர ஃபுல்லாக திறக்கலை. குழந்தைங்க, வெளிநாட்டில் உள்ள குழந்தைங்க இந்த மாபெரும் காரியத்திற்கு கருவியாகி இருக்கிறாங்க. அதுவும் விசேஷ காரியம்தான். இந்த அப்பாவை வெளிப்படுத்தக்கூடிய இந்த விசேஷ காரியத்தில் நீங்கள் எல்லோரும் கருவியாகி இருக்கிறீங்க. அதுக்கு பாபா வெளிநாட்டு குழந்தைங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறார். ஏன்னா கடைசியாக அப்பாவை வெளிப்படுத்துறது தான் உண்மையிலே ஹீரோ பார்ட். ஸோ அந்த பாட்டு நடிக்கிறதுக்கு கருவியாகி இருக்கிறீங்க இல்லையா? பாரதத்தில் ஒரு பிரளயத்தையே ஏற்படுத்தி இருக்கிறீங்க. எல்லாருடைய காதுக்கும் போய் இருக்குது இந்த செய்தி. அதே மாதிரி வெளிநாட்டிலிருந்து வந்த சத்தம் பாரதத்தில் கும்பகர்ண உறக்கம் தூங்கிட்டு இருக்கிறவங்கள எழுப்புறதுக்கு கருவியாக இருந்திருக்குது. இருந்தாலும் சத்தம் கேட்டிருக்குது, அவ்வளோதான். இன்னும் அவங்க எழுந்திரிக்கலை. நம்ம பிரம்மகுமாரன் அப்படின்ட்டு மறுபடியும் தூங்குறாங்க, அவ்வளோதான். ஸோ அவங்கள எழுப்பணும். காது வரைக்கும் போயிடுச்சு சத்தம். ஸோ அதனால் கொஞ்சம் அப்படி அசைஞ்சு படுக்கிறாங்க. ஏதோ சவுண்டு கேட்குதுன்னு இப்படி கொஞ்சம் ஸ்லைட்டாக தூக்கம் கலையிறமே அந்த மாதிரி ஆகுது. ஆனால் தூக்கம் கலையில் ஃபுல்லாக ஸ்லைட்டாக அசைவு இருக்குது, அவ்வளோதான். ஸோ அதில் கொஞ்சம் ஏஞ்சிருக்கிறாங்க. ஏதோ இருக்குது இதில், ஏதோ பிரம்மகுமாரியில் ஏதோ இருக்குது, அது மட்டும் தெரிஞ்சிருக்கிறாங்க. ஸோ எப்போ உங்களுடைய சத்தம் ஓங்கி ஒலிக்குதோ அப்போ தான் ஏந்திரிப்பாங்க. இப்போதைக்கு முன்பை விட கொஞ்சம் சத்தம் அதிகமாக இருக்குது, அவ்வளவுதான். ஆனால் எப்போ அனைத்து துறையை சார்ந்தவர்களும் ஒன்றாக சேவை மேடையில் வராங்களோ உங்கள் அன்புனால் கட்டுப்பட்டு, அப்போ தான் அந்த அதிசயம் நடக்கும். உலகம் ஃபுல்லாக ஓங்கி சத்தம் கேட்கும். ஸோ அனைத்து துறையை சார்ந்த அதிகாரிகளும் கடவுளை வெளிப்படுத்தும்போது தான் கடவுளை வெளிப்படுத்துறது அப்படிங்கிற ஸ்க்ரீன் ஃபுல்லாக திறக்கப்படும். ஸோ அதனால தான் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு சேவையிலும் உங்களுடைய லட்சியம் எதுவாக இருக்கணும்? அனைத்து துறையை சார்ந்தவர்களும் ஒன்றா சேவை களத்தில் வரணும். அதை லட்சியமாக வச்சு ஒவ்வொரு சேவைக்கும் பிளான் பண்ணணும். ஸோ அது கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் சாதாரண சாதுக்கள் அவங்கள கூப்பிட்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் நீங்கள் மகாமண்டலேஸ்வர் இல்லை, ஒவ்வொரு மண்டலத்தில் உள்ள அந்த தலைமை மடாதிபதியே கூப்பிட்டு இருக்கிறீங்க. ஸோ இதில் சங்கராச்சாரியரும் வந்திருந்தால் இன்னும் பயங்கரமாக இருந்திருக்கும். ஸோ அவருடைய பாக்கியமும் இப்போ திறக்கப்படுது. அவர் உள்ளுக்குள்ளே சகயோகியாக இருக்கிறார். ஸோ அப்படின்னா அவருக்கும் செய்தி கொடுத்துருக்குறாங்கப்பில் இருக்கு, ஆனால் வரலப்பில் இருக்குது. சரி, அப்போ மனசால இவங்களுடைய சேவை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கிறாருப்பில் இருக்குது. குழந்தைங்க நல்லா கடுமையாக உழைச்சிருக்கிறீங்க. அதே நேரத்தில் மக்களுடைய கருத்தும் ரொம்ப முக்கியம் இல்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்க நம்ம இயக்கத்தை பற்றின்றதை ரொம்ப முக்கியம். ஸோ அனைத்து துறையை சார்ந்த அதிகாரிகளும் ஒரு நாள் சொல்லுவாங்க என்னன்ட்டு, இருக்கிறதுல மிக உயர்ந்த அதிகாரம் அத்தாரிட்டி, ஈஸ்வரிய அதிகாரம், ஆன்மீக அதிகாரம் இந்த ஒரு கடவுளுடைய அத்தாரிட்டி தான். பிரம்மகுமாரிகள் கிட்டேருந்து வரக்கூடிய அந்த ஞானத்திலும் அந்த அன்புலையும் தான் இருக்குதுன்னு அனைத்து துறையை சார்ந்தவர்களும் சொல்கிற நாளும் வரும். அதனால தான் நீங்கள் அந்த நீண்ட காலத்தை கணக்கில் வச்சு திட்டமிடுறீங்க சேவைக்கு. கரெக்டு தானே?
அதற்காகத்தான் உங்களுக்கு நேரம் கொடுக்கப்பட்டிருக்குது. எல்லோரையும் அன்பின் கயிற்றினால் கட்டி நெருக்கத்தில் அழைச்சிட்டு வர்றதுக்கு, பாபாவுக்கு நெருக்கத்தில் அழைச்சிட்டு வர்றதுக்காக. ஏன்னா இந்த அன்பு ஒரு காந்தம் மாதிரி வேலை செய்யும். அதன் மூலமாக ஒரு குழுவாக பாபாவுடைய மேடைக்கு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி திட்டம் போட்டிருக்கிறீங்க தானே? நல்லது. நீங்கள் செய்த சேவைக்கான பிரத்யக்ஷ பலனை நீங்கள் அடையிறீங்க. ஸோ பிரத்யக்ஷனா உடனடி பலன் அல்லது வெளிப்படையான பலன். இப்போ நிறைய புது குழந்தைங்க வராங்க, அவங்க பாபாவை சந்திக்கணும். நீங்கள் எல்லோரும் பாபாவை சந்தித்து இப்போ வானப்பிரஸ்த நிலைக்கு வந்துட்டீங்க இல்லையா, கடைசி நிலைக்கு வந்துட்டீங்க. அதனால் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் அவங்களும் பாபாவை சந்திக்கணும் இல்லையா? ஸோ அதனால் அவங்களுக்கு நீங்கள் இப்போ வாய்ப்பு கொடுக்குறீங்க. நீங்கள் வானப்பிரஸ்த நிலைக்கு வந்துட்டீங்க இல்லையா? நீங்கள் பல தடவை சந்திச்சிட்டிங்க, அதனால் இப்போ மற்றவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்க. ஆனாலும் நீங்கள் எத்தனை தடவை சந்தித்தாலும் இது அந்த ஆசை அடங்காது தான், மீண்டும் சந்திக்கணும்னு தோணும் தான். எங்களுக்கு இப்போவும் பாபாவை சந்திக்கணும் அப்படின்னு அப்போவே பாபா சொல்லியிருக்கிறார். ஸோ 87 சொல்லியிருக்கார். ஸோ அப்போ இந்த அளவுக்கு கட்டடம் இருந்திருக்காது. ஸோ அப்போ எல்லோரும் தங்குறதுக்கு இடம் இல்லை இல்லையா? அதனால் பாபா சொல்லியிருக்காரு. இப்போவுமே அதே மாதிரி தான், நிறையா கட்டடம் வந்தாலும் இடம் இல்லாத அளவுக்கு நிறையா பாபா குழந்தைங்க வராங்க. ஸோ அதனால் எல்லோரும் நாங்கள் மறுபடியும் பாபாவை சந்திக்கணும்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா எந்த அளவுக்கு பாபாவை சந்திக்கிற அந்த அனுபவம் இருக்குதோ அந்த அளவுக்கு மீண்டும் சந்திக்கணுன்ற ஆசை அதிகரிக்க தான் செய்யும். அப்போ என்ன பண்ணுவீங்க? ஏன்னா இது சுப ஆசை தான், இருந்தாலும் மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்ல. அப்படி வாய்ப்பு கொடுக்கறது தான் திருப்தியாக உங்களை அனுபவம் பண்ணுறது. ஏன்னா வயதானவர்கள், அதாவது சீனியராக இருக்கிறவங்க, இந்த அனுபவம் நிறைந்தவர்கள், பிராப்திகளின் சொரூபமானவர்கள் நீங்கள். ஸோ பிராப்திகளின் சொரூபமானவர்கள் அனைவருக்காகவும் சுப விருப்பம் தான் வைப்பாங்க, மற்றவர்களை தான் முன்னாடி வைப்பாங்க. அல்லது இல்லை நானும் தான் சந்திக்கணும்னு உணர்றீங்களா? இதில் சுயநலமற்றவராக ஆகணும். நீங்கள் புத்திசாலி குழந்தைங்க தானே? முதலீடை கடை பற்றிய ரகசியம் தெரிஞ்சவங்க தானே? இந்த காலம் என்ன மாதிரி காலம்னு தெரிஞ்சவங்க தானே? சங்கமயுகத்துடைய மகத்துவம் தெரிஞ்சவங்க தானே? இயற்கையின் பிரபாவத்தையும் அறிஞ்சவங்க தானே? அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பாகம் பண்ணணும்னு புரிஞ்சவங்க தானே? ஸோ பாப்தாதாவுக்கும் குழந்தைங்களை சந்திக்கணும்னு ஆசை இருக்குது. ஏன்னா குழந்தைங்களுக்கு அந்த ஆசை வர்றதுக்கு காரணமே முதல்ல பாபா ஆசைப்பட்டிருக்கார் உங்களை சந்திக்க, அதனால தான் உங்களுக்கு அந்த ஆசை வருது. சொல்லுவாங்களே, பாபா அனுமதி இல்லாமல் நம்ம சந்திக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது பக்தியில் கூட சொல்லுவாங்க. அதனால தான் குழந்தைங்களுக்கு பாபாவை சந்திக்கணும்னு விருப்பம் வருது. இருந்தாலும் பாபாவுக்கு ஆசை தான் எல்லாரையும் சந்திக்கணுன்ட்டு. ஆனால் இங்கே எத்தனை பேரை சந்திக்க முடியும்? இங்கே இயற்கை, சூழ்நிலை, நேரம் எல்லாத்தையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்த உலகத்துக்கு வரும்பொழுது ஸோ அத்தனை பேர் வந்தால் தண்ணி பிரச்சனை, இட பிரச்சனை, இதெல்லாம் பாபா பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் இங்கேருந்து தூரமாக சூக்ஷ்மவதனத்தில் இருக்கும் பொழுது அங்கே தண்ணி பிரச்சனை, நேர பிரச்சனை, உங்களுக்கு அகாமடேஷன் பண்ண வேண்டிய பிரச்சனை எதுவும் கிடையாது. அதனால் அங்கே சந்திங்க, நாள் ஃபுல்லாக அங்கேயே இருங்க. கூப்பிட்றாரு, ஆனால் நம்ம தான் போக மாட்டோம். குஜராத்தை சார்ந்தவர்கள் மதுபனுக்கு பக்கத்திலே இருக்கிறாங்க. ஸோ அதுவும் ஒரு பெரிய பாக்கியம் இல்லையா? அதோடைய பலனையும் அனுபவிக்கிறீங்க. குஜராத்தை சார்ந்தவர்களுடைய விசேஷம் என்னென்னா சதா எவரடியாக இருக்கிறாங்க. ஹாஞ்சின்ற பாடத்தை பக்காவாக்கிட்டாங்க. அப்படின்னு அர்த்தம், ஹாஞ்சினா சரி பாபா, பாபா எது சொன்னாலும் உடனே சரி பாபா நான் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு. ஸோ அதனால் குஜராத்தை சார்ந்தவர்கள் எங்கே தங்க வச்சாலும் உட்காந்துக்கிறாங்க. வெளியிலே டென்ட்டு போட்டு இருக்கணுமா அப்படியே இல்லாட்டினா, பெரும்பாலும் குஜராத்தை சார்ந்தவர்கள்லாம் மற்றவர்கள் மாதிரி முன்னாடியே போக மாட்டாங்க. ஸோ பாபா மீட்டு இன்றைக்கி சாயங்காலம்னா காலையில் தான் வண்டியில் வருவாங்க, ஏன்னா பக்கத்தில் தானே இருக்குது. ஸோ அதனால் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய விசேஷத்தன்மை இருக்குது குஜராத்காரங்களுக்கு. ஸோ சூப்பரான பாயிண்ட் இல்லையா? எப்படிப்பட்ட தன்மையிலும் சந்தோஷமாக இருக்கிறது. ஸோ அதனால் குஜராத்தில் நல்ல சேவை வளர்ச்சி அடைஞ்சிருக்குது.
சேவையின் ஊக்க உற்சாகம் உங்களை தடைகளற்றவராக மாற்றி அனைவருக்கும் நன்மை செய்ய வைக்குது. ஸோ சேவை பாவனையில் வெற்றி இருக்குது இல்லையா? அந்த சேவை செய்யணுன்ற அந்த பாவனை இருந்தாலே வெற்றி நிச்சயிக்கப்பட்டது. ஆனால் அதுக்கு பதில் அந்த சேவை பாவனையோட நானுங்கிற அந்த அகங்கார பாவனை, அகம்பாவமும் வந்துடுச்சு அப்படின்னா உங்களால் சேவை பண்ண முடியாது, தடைகளற்ற சேவை செய்ய முடியாது. சேவை பாவனை தான் வெற்றியை கொடுக்கும். நானுங்கிற அகங்காரம் வந்துடுச்சுன்னா கடின உழைப்பும் தேவைப்படும், அதிக நேரமும் வேஸ்ட் ஆகும். அவ்வளவு பண்ணியும் கடுமையாக உழைச்சும் அதிக நேரம் உழைத்தும் உங்களுக்கு திருப்தியாகவும் இருக்காது, சேவையில் வெற்றியும் இருக்காது. ஸோ எந்த குழந்தைக்கு சேவை செய்யணும்னு ஊக்க உற்சாகம் இருக்குதோ அவங்க தானும் முன்னேறி மற்றவர்களையும் முன்னேற்றுவாங்க இல்லையா? நானுங்கிற அகங்காரத்தில் சிக்க மாட்டாங்க, சதா பறக்கும் கலையை அனுபவம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நல்ல தைரியம் வைங்க. தைரியம் எங்கே இருக்குதோ அங்கே தைரியத்தோடு செய்யப்படும் அனைத்து காரியத்துக்கும் பாபாவுடைய உதவியும் இருக்கும். சேவையில் மகாரதிகள் மகாதானிகளாகவும் இருப்பாங்க. எப்பவும் சேவை செய்கிறதுக்காக வந்திருக்கிற அத்தனை மகாரதிகளும் மகாதானிகளாகவும் வரதானிகளாகவும் தானே இருக்கிறீங்க. மற்றவர்களுக்கு பாபாவை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கொடுக்கறது கூட மகாதானம் தான், வரதானம் தான், மகாதானி தான் இல்லையா? அனைத்து காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட குழந்தைங்களும் நேரத்திற்கேற்ப தன்னுடைய பாகத்தை நடிக்கிறதுல சகயோகியாக இருக்கிறாங்க, இன்னமும் அப்படி தான் இருப்பாங்க. இருந்தாலும் அப்பாவை சந்திக்கணுன்ற ஆசை இன்னமும் எல்லாருக்கும் இருக்க தான் செய்யுது. ஏன்னா இது சுபமான விருப்பம்தான், நல்ல ஆசை தான். இருந்தாலும் அந்த ஆசையை நீங்கள் உள்ளடக்கிக்கணும், மற்றவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் இல்லையா? அப்படி உள்ளடக்கிக்கிட்டால் தான் நீங்கள் திருப்தியாக இருப்பீங்க. இல்லாட்டினா என்ன பண்ணுவீங்க? பாருங்கள், என்னை பார்க்க விடலை, புதுசாக வரவங்கள பார்க்க விடுறாங்க, அதுக்கு ஒரு 10 காரணம் கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சு யோசிச்சுட்டு உங்களை நீங்களே அதிருப்தி ஆக்கியிருக்கீங்க. ஸோ அதனால் இந்த ஆசையை டக்குன்னு உள்ளடக்க கற்றுக்கணும். அதுதான் மெயின். டக்குன்னு முற்றுப்புள்ளி வச்சுட்டு வர சொல்கிறாரு இல்லையா? ஏன்னா ஒவ்வொரு குழந்தையும் சந்திக்கணும்னு பாப்தாதாவுக்கும் ஆசை தான். கால வரை இல்லாமல் குழந்தைய நிரந்தரமாக சந்திக்கணும்னு பாப்தாதாவுக்கும் ஆசை தான். ஆனாலும் இந்த ஸ்தூல உலகத்தின் கட்டுப்பாடுகளையும் கருத்தில் கொள்ளணுமே. இல்லாட்டினா பாபா ஒவ்வொரு விசேஷ ரத்தினத்துடைய மகிமையும் பாட ஆரம்பித்தார்னா மிக உயர்வானதாக, மிக நீண்டதாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு குழந்தையுடைய விசேஷத்துக்கும் குறைஞ்சது ஒரு பாட்டாவது பாடலாம். ஆனால் நேரம் இல்லையே. அதனால தான் பாபா சொல்கிறார், வா குழந்தை, எந்த விதமான எல்லையும் இல்லாத அந்த சூக்ஷ்மவாதனத்துக்கு வா. கால எல்லை கிடையாது, எந்த எல்லையும் கிடையாது, அங்கே வா, நம்ம அங்கே ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு பாப்தாதா கூப்பிட்றாரு. கடவுளின் அன்பில் மூழ்கிய குழந்தைங்களுக்கு, ஒவ்வொரு வினாடியும் அனைவருக்கும் சகயோகியாக இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு பாபாவை வெளிப்படுத்துறது அப்படின்ற ஸ்க்ரீனை திறக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு, திறந்து உலகத்துக்கு அப்பாவை அறிமுகப்படுத்தக்கூடிய குழந்தைங்களுக்கு, அனைவரையும் ஈர்க்கக்கூடிய குழந்தைங்களுக்கு, அதன் மூலமாக நடைமுறை நிறுவனத்தின் சொரூபமாக இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு, பாபாவுடைய மற்றும் அனைவருடைய காரியத்திலும் எப்பொழுதும் சகயோகியாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, ஒருவருடைய மகிமையை பாடக்கூடிய குழந்தைங்களுக்கு, உலகத்தின் விசேஷ தேவதை ஆக போகும் குழந்தைங்களுக்கு, உலகத்தின் விசேஷ குழந்தைங்களுக்கு பாப்தாதாவுடைய ஆழமான அன்பும் நினைவுகளும். அது கூடவே பாரதம் மற்றும் வெளிநாட்டை சார்ந்த பாபாவுக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய, பாபா முன்னாடி வந்திருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு அன்பு கொடுக்குறாரு. அன்பாக பாபா முன்னாடி வந்திருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு பாபா சொல்கிறாரு, உங்களுடைய சேவைக்கான இந்த வாழ்த்துக்களை அக்செப்ட் பண்ணிக்கோங்க, ஏற்றுக்கொள்ளுங்கள். கூடவே பாப்தாதாவுடைய விசேஷ அன்பையும் நினைவுகளையும் ஏற்றுக்கொள்ளுங்கள்.
வரதானம் தாமரை மலர் மாதிரி விலகி சாட்சியாளராக இருந்து ஞானம் நிறைந்த தன்மையின் மூலமாக எந்த விதமான சமஸ்கார மோதலில் இருந்தும் உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள். அதுக்கு விளக்கம், இறுதி வரைக்கும் ஒரு சிலருடைய சமஸ்காரம் மாறவே மாறாது. தாசியோடைய சமஸ்காரமே தான் வெளிப்படுத்திகிட்டு இருப்பாங்க. இல்லை, தாசியோடைய சமஸ்காரம் கேவலமாக தான் இருக்கும். ஒரு சிலருடைய சமஸ்காரம் ராஜா மாதிரியே இருக்கும். அதனால் தாசியோடைய சமஸ்காரமும் ராஜா மாதிரி ஆகட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணாதீங்க. அவங்களுடைய சமஸ்காரம் கடைசி வரைக்குமே மாறாது. தாசியை பிறக்கிறவங்க அவங்களுடைய சமஸ்காரம் அப்படியே தானே இருக்கும். ஆனால் மற்றவருடைய சமஸ்காரத்தின் பிரபாவத்தில் நான் வராமல் இருக்கணுன்றதில் மட்டும் கவனம் கொடுங்க. இல்லை, உங்களை திரும்ப திரும்ப கோபப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க, அது தாசியோடைய சமஸ்காரம். ஆனால் நீங்கள் கோபப்படாமல் இருக்கணும். கோபப்படுறீங்கன்னா அதன் வசமாயிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ அதனால் ஒரு ஞானம் உங்களுக்கு புரியணும் இல்லையா? அப்போ விலகி இருக்கிறீங்க இல்லையா? அவங்கவுங்க நடிக்கிறாங்க, அவங்கவுங்க சமஸ்காரத்தை வெளிப்படுத்துகிறாங்க. இன்னொன்று, ஒவ்வொருத்தருடைய சமஸ்காரமும் தனித்தனி. சில சமயம் மாயின் ரூபமும் எடுத்துகிட்டு வருது அது. அதனால் எப்போவுமே ஸ்ரீமத் படி தான் நான் முடிவெடுக்கிறேன்னு செக் பண்ணி முடிவெடுங்க இல்லையா? கோபத்தை தோணும்போது அப்படியே அவன் ரொம்ப நோண்டிகிட்டே இருக்கான், அவனுக்கு கோபமாக ஒன்று கேட்டால் தான் அடங்குவான் அப்படின்னா அது ஈஸ்வரிய மரியாதை கிடையாது. கோட்டை தாண்டிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ கோட்டுக்குள்ளே இருந்து தான் நீங்கள் முடிவு எடுக்கணும். ஸோ அதனால் சமஸ்காரம் பல வகை இருக்கட்டும், ஆனாலும் உங்களுக்குள்ள முரண்பாடு இருக்கக்கூடாது. ஏன்னா பாபா சொல்லியிருக்கிறார், உங்களை ஒருத்தனுக்கு பிடிக்காமலே இருக்கட்டும், ஆனால் நீங்கள் திருப்பி அவனை வெறுக்கிற மாதிரி எதுவும் பண்ணாமல் இருக்கணும். ஏன்னா 2 கைகள் இருந்தால் தான் ஓசை எழுப்ப முடியும். ஒரே கை வச்சு சவுண்டு கொடுக்க முடியாது இல்லையா? ஸோ அதனால் அதான் பாபா சொல்ல, ஒருத்தங்க பயங்கரமாக திட்டுறாங்களே நீங்கள் அமைதியாக போயிடுங்கன்றார். ஸோ எந்த விதமான குழப்பமும் இருக்க வேண்டாம். சமஸ்காரம் வேறு தான் இருக்கும், இருந்தாலும் அதனால் நீங்கள் முட்டி மோதிட்டு இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கு பேர் தான் ஞானம் நிறைந்தவர். அதுக்கு என்ன பண்ணணும்? தாமரை மலர் மாதிரி விலகி சாட்சியாக பார்க்க கற்றுக்கணும் இல்லையா? நான் எங்கே போயிட்டு இருக்கிறேன்? மலை உச்சத்துக்கு போயிட்டு இருக்கிறேன், நாராயணன் பதவி அடையிறதுக்கு போயிட்டு இருக்கிறேன். போகிற வழியில் இந்த சமஸ்காரமெல்லாம் பிடிச்சி இழுக்கும், வா என் கூட சண்டை போடு, என் கூட சண்டை போடு. திரும்பி பார்க்காம நீங்கள் போய்கிட்டே இருக்க வேண்டியதான். ஏன்னா அது அவங்க சமஸ்காரம், அவ்வளோதான். அவங்கக்கிட்டேயும் எப்படி ஆசீர்வாதம் வாங்குறதுன்னு நினச்சி நம்மளுடைய வளைஞ்சி கொடுத்து போகணும். ஸோ அதுதான் ஞானம் நிறைந்த நிலை. ஸோ சண்டை போடுறீங்க அப்படின்னா ஈஸ்வரிய மரியாதை மீள்றீங்க. ஸோ அதனால தான் ஒவ்வொரு அடியிலும் நான் பாபா வழிபடி தான் நடக்கிறேன்னா நமக்கு இல்லையா? இது பிராமண பரிவாரத்தில் ஒரு பிரச்சனைனா லௌகீகத்தில் இன்னும் நிறையா வரும், துரோகம் அது இதுன்ட்டு. அப்போவும் நம்ம பாட்டுக்கு அமைதியாக போகணும். பாபா சொல்லியிருக்கிற என்னுடைய சுயதர்மம் அமைதி. அமைதியை இழந்து எந்த முடிவும் எடுக்காதீங்க. அமைதியை கெடுக்கிற எதுவுமே தேவையில்லை. அமைதிக்காக எதையும் இழக்க தயாராக இருங்க, எதற்காகவும் அமைதி இழந்துடக்கூடாது. ஸ்லோகன். ஸோ கட்டுமையாக கஷ்டப்பட்டு வெறித்தனமாக முயற்சி பண்ணாதீங்க, அப்படி ஜாலியாக முயற்சி பண்ணுங்கன்றார் இல்லையா? ஏன்னா நாராயணன் ஆகிறது ஜாலியான விஷயம். அதை நீங்கள் நினச்சிட்டு இருந்தால் போதும். நான் நாராயணன் ஆகிட்டு இருக்கிறேன், நாராயணன் ஆகிறதுக்கு போயிட்டு இருக்கிறேன் யாத்திரையில் இல்லையா? ஸோ இது ஒரு கேம், நடுவில் வரும், அப்படியே செவிடம் மாதிரி போய்கிட்டே இருக்கணும். அப்படின்போது இது ஒரு கேமாக இருக்குது, அப்போ இது ஒரு ஜாலியாக இருக்குது. அதை விட்டு கஷ்டப்பட்டு அவன் இப்படி சொல்லிட்டோம், அப்படி சொல்லிட்டோம் அப்படின்றது கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அப்படி இருக்க வேண்டாம், இது ஜாலியாக இருக்கணும். ஓம் சாந்தி. லவ் யூ பாப்தாதா. தேங்க்யூ பாப்தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.